உங்க பாதங்கள் இந்த மாதிரி வீக்கமா இருந்துச்சுன்னா அதை கவனிக்காம விட்டுறாதீங்க. உங்க உடம்புல தேவைக்கு அதிகமாகவே தண்ணீர் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இது. உங்க உடம்புல எப்போதுமே சோடியம், பொட்டாசியம், வாட்டர் இது மூணுமே சரியான அளவுல பேலன்ஸ்டா இருக்கணும். இந்த பேலன்ஸ் சரியா இருக்கிற வரைக்கும் உங்க உடம்புல தேவையில்லாத தண்ணீரை உடம்பு தானாவே வெளியேற்றிடும். இந்த பேலன்ஸ் எப்பெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுதோ அப்பெல்லாம் உங்க உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான தண்ணீர் சரியா வெளியேறாம உங்க உடம்புலயே தங்க ஆரம்பிக்குது. இந்த கால் வீக்கத்தை சரி செய்யணும் அப்படின்னா உங்க உடம்புல என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கால் வீக்கத்திற்கான சரியான காரணம் உங்களுக்கு தெரியல அப்படின்னாவே நீங்க தவறான வைத்தியத்தை இதுக்கு செஞ்சிட்டு இருப்பீங்க. உங்க பாதங்கள் இந்த அளவுக்கு வீங்குற அளவுக்கு உங்க உடம்புல என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு? உண்மையாகவே இந்த கால் வீக்கத்தை நீங்க சரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு 3 ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது. இந்த காணொலியை கவனமா பாருங்க. அப்பதான் இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த சோடியம், பொட்டாசியம், தண்ணீர் இது மூன்றுமே பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு. இப்போ அது பேலன்ஸ்டா இல்லைன்னா என்ன ஆகுது? தண்ணீர் எல்லாமே உங்க உடம்புல தேங்க ஆரம்பிக்குது. அப்படி தேங்குற இந்த தண்ணீர் எங்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய கால் பாதங்களுக்கும் உங்களுடைய கணுக்கால்களுக்கும் தான் போகுது. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்போட கடைசி பகுதியா இருக்கிறது இந்த பாதங்கள் தான். இப்போ உங்க பாதங்கள்ல வீக்கம் இருக்கு அப்படின்னா நீங்களே இந்த விஷயத்த கவனிச்சிருப்பீங்க. நீங்க காலையில எந்திரிக்கும் போது உங்க பாதங்கள் சாதாரணமா தான் இருக்கும். ஆனா சாயந்தரம் ஆக ஆக உங்க பாதங்கள் வீக்கமாக ஆரம்பிக்கும், வெயிட்டா உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். நீங்க எப்போதுமே உபயோகப்படுத்துற உங்களுடைய செருப்புகள் கூட உங்களுக்கு டைட் ஆக ஆரம்பிக்கும். உங்க பாதங்கள் உங்களுக்கு வெயிட்டா தோண ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லைங்க, அது கொஞ்சம் விரிஞ்ச மாதிரியும் வீக்கத்தோடையும் உங்களுக்கு தெரியும். பல பேரும் என்ன நினைச்சுப்பாங்கன்னா நம்ம தண்ணீர் அதிகமா குடிக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு யோசிப்பாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க தினமுமே சாப்பிடுற உணவுகளாலையும் இந்த வீக்கம் உண்டாகுது. நீங்க அதிகமா சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகளை சாப்பிடும் போதும், பேக்கேஜ் ஆகி வர உணவு வகைகள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நீங்க சாப்பிடும் போதும், அதிகப்படியான உப்பு சேர்த்து தயாரிக்கப்பட்ட உணவுகளை நீங்க சாப்பிடும் போதும் உங்க உடம்பு அதிகமான தண்ணீரை தக்க வச்சுக்குது. அப்படி நம்ம உடம்புல அதிகப்படியான தண்ணீர் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத பாதங்கள் வீக்கமா இருக்கிறது மூலமா நம்ம உடம்பு நமக்கு அதை உணர்த்துது. சரிங்க, இந்த வீக்கத்தை சரி செய்யறதுக்கு 3 ஊட்டச்சத்துக்கள் தேவை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த 3 ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 அப்படி இல்லைன்னா 3 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுல முதலாவதா நமக்கு தேவைப்படுற அந்த ஊட்டச்சத்து வைட்டமின் B1. இந்த வைட்டமின் B1 தான் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை நம்ம சாப்பிடுற உணவுல இருந்து எடுத்துக்கிறதுக்கு நம்ம உடம்புக்கு உதவி பண்ணுது. நீங்க எந்த அளவுக்கு சர்க்கரை சேர்ந்த உணவுகளை சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க உடம்புல இருக்கிற B1 உங்க உடம்பு பயன்படுத்திக்குது. இதனாலதான் நம்ம பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸ், பிஸ்கட்ஸ், ஐஸ்கிரீம், சர்க்கரை சேர்க்கப்பட்ட டீ இதெல்லாமே எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற வைட்டமின் B1 அளவு குறைய ஆரம்பிக்குது. தொடக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா இந்த வைட்டமின் B1 நம்ம உடம்பு இழந்துட்டே இருக்கும் போது நமக்கு பெருசா தெரியாது. ஆனா இதே விஷயம் தொடர்ந்து நடக்கும்போது நமக்கு அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துது. சரிங்க, இப்ப இந்த வைட்டமின் B1 நம்ம உடம்புக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன உணவுகளை நம்ம சாப்பிடணும்? சூரியகாந்தி விதைகள், வேர்க்கடலை, ஓட்ஸ், பச்சை பட்டாணி, கருப்பு சென்னா இது எல்லாமே நமக்கு விலை ரொம்பவே மலிவா கிடைக்கக்கூடிய உணவு வகைகள் தான். இந்த உணவுகளை நீங்க தொடர்ந்து சாப்பிடும்போது வைட்டமின் B1 உங்களுக்கு கிடைக்குது. இந்த வைட்டமின் B1 அப்படிங்கிறது ஒரு ஆரம்பம் தாங்க. இதுக்கப்புறமா நான் சொல்ல போற அந்த ஒரு நியூட்ரியன் தான் நம்ம உடம்புல இருக்கிற தண்ணீரை பேலன்ஸ்டா வச்சுக்குது. அது என்ன அப்படின்னா பொட்டாசியம். இந்த பொட்டாசியம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுறதுங்க. இந்த பொட்டாசியத்தோட அளவு நம்ம உடம்புல குறையும் போது நம்ம உடம்பால இந்த தண்ணீரை பேலன்ஸ்டா நம்ம உடம்புல வச்சுக்க முடியாது. இதனால அதிகப்படியான தண்ணீர் நம்ம உடம்புல சேர ஆரம்பிக்கும். ஆனா பலரும் இந்த பொட்டாசியம் அதிகமா இருக்கிற உணவுகளை அவ்வளவா எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா மாடர்ன் டயட்ல நம்ம அதிக அளவுல ப்ராசஸ்டு ஃபுட்டை தான் எடுத்துக்கிறோம். சரிங்க, பொட்டாசியம் எந்த உணவுகள்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னா பாலக்கீரை, பயறு வகைகள், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, பீன்ஸ், தேங்காய் தண்ணீர், அப்படி இல்லைன்னா இளநீர். வாழைப்பழங்கள்லயும் பொட்டாசியம் அதிகமா இருக்கு. ஆனா வாழைப்பழங்கள் மட்டுமே நமக்கு போதாது. உங்களுக்கு கிட்னில பிரச்சனை இல்ல ஹார்ட்ல பிரச்சனை இருக்கு, அதுக்கான மருந்துகளை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த வகை உணவுகளை எடுத்துக்கணும்.
அடுத்ததா மூன்றாவதா நமக்கு கண்டிப்பா தேவைப்படுற அந்த நியூட்ரியன்ட் மெக்னீசியம். இந்த மெக்னீசியம் தான் நம்ம உடம்புல இருக்கிற தசைகளையும் நரம்புகளையும் சிறப்பா வேலை செய்ய வைக்குது. நம்ம உடம்புல இந்த மெக்னீசியத்தோட அளவு குறையும் போது நிறைய பேருக்கு நைட்ல தூங்கும் போது கால் வலி ஏற்படுதுங்க. அது மட்டும் இல்ல, நம்ம தூங்கிட்டே இருக்கும் போது நம்ம தசைகள் எல்லாம் இழுக்கிற மாதிரி ஒரு வலி இருக்கும் சரிங்களா? அந்த வலி நமக்கு தாங்கவே முடியாது. தூக்கத்திலே நிறைய பேருக்கு இந்த தசைகளை இழுக்கிற அந்த ஒரு பிரச்சனை ஏற்படுது. இதனால உங்க பாதங்கள்ல வீக்கம் இருக்கிறது மட்டும் இல்லாம வலியும் இருக்கு, அதுவும் இல்லாம அது ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னா உங்க உடம்புல மெக்னீசியத்தோட அளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்க, இப்ப இந்த மெக்னீசியம் நம்ம உடம்புல அதிகரிக்கிறதுக்கு எந்த வகையான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னா, நீங்க பூசணி விதைகள் அதிகமா எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, சியா விதைகள், ஃபிளாக்ஸ் சீட்ஸ் இதெல்லாமே நீங்க சாப்பிடலாம். எந்தெந்த உணவுகள்ல எந்தெந்த நியூட்ரியன்ட் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாதுங்க. அதை நீங்க சாப்பிடும் போதுதான் அது சரியான பலனை உங்களுக்கு தரும். தினமுமே நீங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவு பூசணி விதைகள், பாதாம் பருப்பு, சூரியகாந்தி விதைகள் இது மூணுமே ஒரு டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 டீஸ்பூன் அளவாவது நீங்க கண்டிப்பா சாப்பிடுங்க. இதை சாப்பிடுறீங்க அப்படின்னா இரவு நேரத்திலேயே தண்ணீர் ஊத்தி இதை ஊற வச்சுட்டு காலையில சாப்பிடுங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து செஞ்சாவே இந்த 3 நியூட்ரியன்ஸுமே உங்க உடம்புக்கு சரியான விகிதத்துல கிடைச்சிட்டே இருக்கும். சரிங்க, நான் தினமும் சாப்பிடுற உணவுல இந்த 3 ஊட்டச்சத்துக்களையுமே சேர்த்துக்கிறேன். ஆனா அது எனக்கு போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் போதாதுங்க. சில பழக்க வழக்கங்கள் மட்டும் நீங்க மாத்த வேண்டியது இருக்கும். அது என்னென்னங்கிறத நான் சொல்றேன், கவனமா கேளுங்க. நீங்க இந்த வீக்கம் குறையிற வரைக்கும் ஸ்வீட்ஸ், பிஸ்கட்ஸ், ஐஸ்கிரீம், பேக்கரியில இருந்து வாங்குற உணவுகள், சர்க்கரை அதிகமா சேர்த்த ட்ரிங்க்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். அடுத்ததா இந்த பேக்கெட்ல அடைச்சி வர சிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி உப்பு அதிகமா சேர்க்கப்பட்ட உணவுகளை சாப்பிடாதீங்க. அடுத்ததா நிறைய காய்கறிகள், கீரைகள், பயறு வகைகள், பழங்கள், சாலடுகள் இதெல்லாமே சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 10ல இருந்து 15 நிமிஷம் தினமும் நடங்க. நம்ம ஒரு 10 நிமிஷமாவது நடக்கும்போது நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் அதிகரிக்குது. இதனால உங்க பாதங்கள்ல ஏற்பட்டிருக்கிற அந்த வீக்கம் குறையுது. கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு பதிலா நிறைய தண்ணீர் குடிங்க. அப்படி இல்லைன்னா எலுமிச்சை சேர்த்த தண்ணீரும் குடிக்கலாம். ஆனா சர்க்கரை அதிகமா சேர்க்காதீங்க. இது எல்லாத்தையுமே நீங்க சரியா செஞ்சும் கூட உங்களுக்கு எந்த வித முன்னேற்றமும் இல்லை, வீக்கம் குறையவே மாட்டுது, மூச்சு விடுறது உங்களுக்கு சிரமமா இருக்கு, இல்லைன்னா நெஞ்சு பகுதியில கனமா இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த வீக்கம் கிட்னி ப்ராப்ளத்தினாலயோ இல்ல ஹார்ட், லிவர் இதுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் கூட ஏற்பட்டு இருக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா இதை நீங்க லைக் பண்ணுங்க. இந்த காணொளியை உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ தேவைப்படுதுன்னா அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாம இருக்கணும். நன்றி.